ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எறா விந்தாலு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு இந்த சைஸ் ஒரு 2 இன்ச் சைஸ் துண்டு இஞ்சி, ஒரு 12 பூண்டு பல். பாருங்கள், இந்த சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 12 போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் ஒரு 10 பூண்டு பல் போட்டுக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் ஜீரகம், அதோட ஒரு 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்து இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விந்தாலு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 10 கருவேப்பிலை இலை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்தளவு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, ஜீரகம், 2 ஸ்பூன் வினிகர் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறேன். மெயினாக இந்த விந்தாலுவில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரகமும் வினிகரும். இது ஒரு ஆங்கிலோ இண்டியன் டிஷ். மோஸ்ட்லி பிரெட் டோஸ்ட்டோட ரொட்டியோட இதை சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வதங்குது. இது வந்து பச்சை வாசனை போக நல்லா வேக வைக்கணும். நான் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறேன். பாருங்கள், நல்லா மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஜீரகம், இஞ்சி, பூண்டோட பச்சை வாசனை போகணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் தனியாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. எந்தளவு மசாலா வதங்குது பாருங்கள். வெங்காயம்லாம் நல்லா குழையிற அளவு வதக்கிக்கணும். இதில் நம்ம எந்த வகையான மசாலாவும் போடலைங்க. அதாவது பட்டை, கிராம்பு, சோம்பு அந்த மாதிரி எதுவுமே போடல. வெறும் கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், அவ்வளோதான். இப்போ இதில் நான் ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வினிகரும் சேர்த்துருக்கிறதுனால நான் ஒரு 4 தக்காளி ஒரு மீடியம் சைஸில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா தக்காளி குழையணும், அந்தளவு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள், இந்த சைஸ் உருளைக்கிழங்கு, அது ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு உருளைக்கிழங்கை 4 பீஸாக கட் பண்ணுங்க. அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இது ஒரு 8 நிமிஷம் விட்டுருங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும். இன்னொன்று என்னென்னா, உருளைக்கிழங்கு இந்த சைஸில் போடணுங்க இந்த டிஷ்ஷுக்கு. அதனால் நம்ம வேகிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் விட்டுறலாம். ஆனால் நடுவில் எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், 8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம எறா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 கிலோ எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எறாவை வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தாங்க சேர்க்கணும். ஏன்னா எறாவை நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த த்ரூ அவுட் ப்ராசஸ் ரொம்ப நேரம் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேகிற டைம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் எறா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். எறாவுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் போதும், சட்டுன்னு வெந்துடும். இப்போ நல்லா எறாவையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ எறா வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமுக்கு குறைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க.
ஒரு அரை கப்பு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்கள் விந்தாலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும். இது வந்து ப்ரெட்டோட ரொட்டியோட சாப்பிடுவாங்க, தோசையோடையும் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.